இன்ஸ்டன்ட்டா ஒரு மோர் குழம்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு சாதம் நல்லா உதிரியா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடியா. காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸ் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, சீரகம் 2மே தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பொருளெல்லாம் ஒண்ணா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா, கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. என்ட்ட பெருங்காய பொடி இல்ல. அதனால நான் பொடியாக்கி, கட்டி பெருங்காயத்த பொடி பண்ணி அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருவோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மிக்ஸ்சரை சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தயிரும், பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சூப்பரான மோர் குழம்பு சாதம் ரெடி ஆயிருங்க. இது மத்த நம்ம சாதம் தயிர் சாதம் தாளிப்போம் இல்லைங்களா? குழைவா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இந்த சாதம் உதிரியா இருக்கணும். அதுதாங்க நல்லா டேஸ்ட்டா இருக்கும். சூப்பரான சைட் டிஷ்ஷோட நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.